ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பு போட்டு முள்ளங்கி சாம்பார் இல்லை முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணி காய வச்சுருங்க. தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக, அப்புறம் என்ன காய் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த காய், 3 மீடியம் சைஸ் தக்காளி போடணுங்க. 100 கிராம் பருப்புக்கு போட்டு இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருங்க. அது கடைசியாக விட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பார் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டுட்டு எப்பவும் போல் கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணி எண்ணெயிலே கொதிக்க வச்சுட்டு சாம்பார் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.